بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்துடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வர்றோம். தற்போது பக்ராவுடைய 186வது வசனத்தை வாசித்து அதில் உள்ள விளக்கங்களை நம்ம அறிந்து வருகிறோம். 186 வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நீங்கள் அல்லாட்ட தான் துவா செய்யணும், அவன் துவாவுக்கு பதில் தருவான். அந்த வசனத்துக்கு விளக்கமாக அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் துவா செய்யக்கூடாது என்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்போ அல்லாஹ் பதில் தருவான்னா பதில் தராமல் இருக்கிறானே, சில துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குது என்று நமக்கு வருகிற சந்தேகங்களுக்குரிய விளக்கத்தையும் நம்ம பார்த்து வர்றோம். அதில் முக்கியமான விஷயமாக நேற்று என்ன பார்த்தோம்னு கேட்டால், நம்முடைய வாழ்வாதாரம் ஹராமில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். ரெண்டாவது என்னென்னா, அவசரப்படக்கூடாது, கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி கேட்டால் நாளைக்கு வரணும்னு நினைக்கவே கூடாது. அதுக்குரிய ப்ராசஸர் அதில் ஆரம்பித்தா கூட டைம் எடுத்து தான் அது நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது அவங்கள சஜிதாவில் இருக்கும்போது ஒட்டக கூடலாம் வச்சாங்க. யாரெல்லாம் நீ பார்த்துக்கன்னு சொன்னாங்க. அது எப்போ நடந்துச்சு? அடுத்த நாளில் அழைச்சி விட்டானா? பத்ரு போரில் 50 பேர் அழிக்கப்பட்டார்கள். அந்த காரியத்தை செஞ்சவர்கள் எல்லாம் மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போய் மதீனாவுக்கு போய் ஒரு ஆட்சி அமைச்சு பிறகு பத்ர் போர் நடக்கும் பொழுது இந்த ஆண்டாண்டு 10 வருஷத்துக்கு மேலே ஓடி போச்சு. அப்போ ரசூல்லா மேலே ஒட்டக கூடலத்துக்கு வச்சவனுக்கு எதிராக ரசூல்லா துவா செஞ்ச உடனே அடுத்த நாளே பூகம்பத்தை இறக்கி அவங்கள எல்லாம் அழிக்கலை. அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டான். இவனை இந்த இடத்துல வச்சு இங்கே அடிக்கணும்னு அவன் ப்ரோக்ராம் பண்ணி அதுக்குரிய கால சூழ்நிலை உண்டாக்கி இவர் கை ஓங்குற மாதிரி ஆக்கி இவர்கிட்ட ஒரு ஆட்சி வர வச்சு அதுக்கு பிறகு அவங்களை வழியை சண்டைக்கு வர வச்சு அப்படியெல்லாம் என்ன செய்வான் அடித்தா. அதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வது என்பதற்கு அவனுடைய ஸ்டைல் நீங்கள் நினச்ச உடனே அவன் தரமாட்டான். அதுக்குரிய உலகத்தில் எந்த காரியம் நடந்தாலும் அதுக்கு சில ப்ரோக்ராம்கள் அடிப்படையில் தான், அதுக்குரிய காரணகாரியத்தின் அடிப்படையில் தான் அதை நடத்தி காட்டுவானே தவிர நீங்கள் நினச்சபடி நடக்காதுங்கிறத விளங்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய எந்த துவாக்கணும் வீணாக போகவே இல்லை. வீணாக போனதுலாம் எதனால என்று கேட்டால், 3 மாதம் கேட்டு நிப்பாட்டிடுவீங்க. 3 மாதம் கேட்டு பார்த்தா யாரெல்லாம் கடனாக இருக்குன்னு 3 மாதம் கேட்பான், அதை நிப்பாட்டிடுவான். ஏன் நிப்பாட்டுறான்? 3 மாதம் கேட்டால் தரல, 3 மாதம் தரணும். நீ என்ன கெடு நிர்ணயிக்கிறது? கடனை தீர்ப்பதாக இருந்தால் உங்கள்கிட்ட காசு பணம் வரணும். காசு பணம் வருவதாக இருந்தால் கிராஜுவலாக வருவதற்கு பல காரணிகளை ஏற்படுத்தணும், பல சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும். உன்னுடைய வருவாய் பெறுவதற்குரிய ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் ஏற்படுத்தணும். அதுக்கு பிறகு உன்ட்ட பணம் காசு நிறைய வரும். தன்னால் கடன் அடிக்க கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் காத்திருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லாமல் நான் கேட்டேன் கடன் 3 மாதம் கேட்டேன் கடன் அடையில மரணத்துக்கு கேட்குறது எல்லாமே துவா விட்டுருப்பாங்க. துவா விட்டுவிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கேலாம் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல, கேட்டு பார்த்தேன் கிடைக்கலன்ட்டு நினச்சின்னா உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ கேட்டுகிட்டே இரு. அவன் ப்ரோக்ராம் பண்ணி அதை ப்ராசஸ் ஆகி வருவதற்கு 10 வருஷம் கூட எடுக்கும், 5 வருஷம் கூட எடுக்கும். நீ என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவன் ப்ரோக்ராம் படி சிஸ்டப்படி அவன் நடத்துறதுக்கு சில வழிமுறைகள் உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த ஒரு பேசிக்கை நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். அதனால் அவசரப்படக்கூடாது, ஹராம் இருக்கக்கூடாது என்பது 2 விஷயமாச்சா. 3வது ஒரு கண்டிஷன் இருக்குது அல்லாட்ட கேட்குறதுக்கு. என்ன கேட்குறதுன்னு கேட்டால், அல்லாட்ட கேட்டோம்னா வலியுறுத்தி கேட்கணும். எப்படி கேட்கக்கூடாது? அல்லா நீ விரும்பினா எனக்கு கூட விரும்பாட்டிப்போ, இப்படி கேட்டால் இது கேட்குற முறையா? எல்லாம் நான் எங்கே போவேன் உன்ட்டு தான் நீ தான் தரணும்னு கேட்கணும். அல்லாட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணும்னு கேட்டால், அவன் நீ தான் தந்து ஆவணும், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கணுமே தவிர கொடுத்தா கூட கொடுக்காட்டிப்போ அந்த மாதிரியான ஒரு தோரணையில் நம்ம துவாக்கள் இருக்கும் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. கொடுத்தா கூட கொடுக்காட்டி போனால் என்னமோ அவனை யாரை வற்புறுத்தி கொடுக்க வைக்க முடியுமா? அவனை கொடுத்தா தான் கொடுப்பான். அப்போ நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டி போனால் வேறு இடத்துக்கு போயிடுவேனே. இப்போ அவன் என்ன நினைக்கிறான்? கொடுத்தா கூட கொடுக்காட்டி போனால் நீ தராட்டி வேறு இடத்துக்கு போயிடுவேன்னு அர்த்தமாகுது. அல்லாட்ட எதை கேட்டாலும் என்ன செய்யணும்? எல்லாம் கஷ்டப்படுறேன், நீ பார்த்து செஞ்சால் செய்ய, இல்லாட்டி அப்படி கேட்டான்னா அது துவா கிடையாது. எப்படி கேட்கணும்? எல்லாம் உனக்கு முடியும், உனக்கு கண்டிப்பாக ஏழும், எனக்கும் வேறு ஆள் கிடையாது, உன்ட்ட தான் கேட்கணும், நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லி உறுதிப்பட கேட்க வேண்டும்.
அதிகமான பேர் உறுதிபட கேட்கறது இல்லை. இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரியில் 6338வது ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், இதா தா அஹதுக்கும், உங்களில் யாராவது துவா செய்தால், ஃபல் யஸ்மில் மஸ்அலா, மஸ்அலான்னா கோரிக்கை, கேட்பது, துவா கேட்பதை உறுதிபட கேட்கட்டும். எப்படி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா தா அஹதுக்கும், உங்களில் யாராவது துவா செய்வார்களே ஆனால், ஃபல் யஸ்ம், உறுதிபட கேட்கட்டும், அல் மஸ்அலத்தை, கோரிக்கையை, மஸ்அலன்னா கோரிக்கை, சுவால் கேட்குறது, கேட்பதை உறுதிபட செய்யட்டும். அப்போ அல்லாட்ட கேட்கும்போது இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்டாங்க, யாரெல்லாம் தப்பு செஞ்சிட்டோம் மன்னிச்சுக்கேன்னு கேட்கும்போது என்ன கேட்டாங்க, இல்லம் தக்ஃபிர்லனா, நீ மன்னிக்காவிட்டால், ஓ தரஹம்னா, நீ எங்களுக்கு அருள் செய்யாவிட்டால், இல்லை நக்கூன மினல் ஹாசிரின், நாங்கள் எங்களை எங்கே போவோம் நாங்கள், யா அல்லாஹ் நீ தான் அப்படி கேட்கணும். நீ இல்லாவிட்டால், உன்னை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கிறா என்று கேட்கணுமே தவிர, நீங்கள் கேட்காட்டி நான் அவருக்கு போகிறேன் அவளியாட்ட போய் கேட்பேன்னு நினைக்கிறான். இவன் என்ன செய்யறான், அவன் கேட்குற விதமே எப்படி இருக்குன்னு கேட்டால், கேட்குறேன் தந்தாத்தா நீ இல்லாட்டி என்ன இருக்க, நான் ஒரு 2 விட்டு போவேன், அவர் இல்லைன்னா அப்துல் காஜிலான்ட்ட போவேன், அஜ்மீர் ஹாஜாட்ட போவேங்கிறான். அப்படிப்பட்டவன் தான் இப்படி பேசுவான். நீ என்ன செய்யணும், அல்லாட்ட கேட்கும்போது, இதா தா அஹதுக்கும், உங்களில் யாராவது துவா செய்வார்களே ஆனால், ஃபல் யஸ்மில் மஸ்அலா, மஸ்அலாவை மஸ்அலான்னா கோரிக்கையை உறுதிபட கேட்கட்டும், அசுமோட கேட்கணும். ஒலா யக்கூலன்ன, அவன் சொல்லக்கூடாது, அல்லாஹும்ம இறைவா, இன் ஷிஅ்த ஃபஅத்தினி, நீ விரும்புனா எனக்கு கொடு, அது என்ன விரும்புனா கொடு, கொடுன்னு கேளு, உரிமையோட கேளு, என்ன விரும்புனா கொடு. எல்லாம் பெரிய கடனாளியாக இருக்கான், நீ பார்த்து செய்கிறதா இருந்தால் செய், இந்த தோரணையில் கேட்கக்கூடாது, நீ தான் செய்ய, நான் எங்கே போவேன், உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டால் தான் நல்லா ஏற்றுக்குருவானா. கேட்கும்போது என்ன வரக்கூடாது, இன் ஷிஅ்த ஃபஅத்தினி, இறைவா நீ விரும்பினால் எனக்கு கொடு, விரும்பாட்டி விரும்பினா தான் தருவான். ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் இருந்தால் தான் இதை சொல்லணும். எப்போ சொல்லணும், விரும்பினா கூட விரும்பாட்டி கூடாதுன்னா இப்போ 2 சான்ஸ் அல்லாவுக்கு இருக்குதா, அவன் விரும்பினா மட்டும்தான் கொடுப்பான், விரும்பாட்டி கிடையாது. அப்புறம் என்ன போட்டு நீ விரும்பினா கொடுக்குறது, விரும்பினா தானே கொடுப்பான். அல்லாட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் தானே இருக்குது, நீ விரும்பாட்டி கட்டாயப்படுத்தி வாங்கிடுவீங்களா, அப்புறம் விரும்பினா தான் தருவான். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன்னஹு லா முஸ்தக்ரிஹலஹு, அவனை கட்டாயப்படுத்துறவன் யார் இருக்கிறான், நீ விரும்பினா கொடு, விரும்பாட்டி தலையடிச்சு வாங்கிடுவேன் அர்த்தமா. அப்போ நீ விரும்பினா கூட, இல்லாட்டி மண்டையில் தட்டி நான் வாங்கிடுவேன் அப்படி அர்த்தம் அதில் வருது. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபைன்னஹு லா முஸ்தக்ரிஹலஹு, அவனை நிர்பந்தப்படுத்துபவன் எவனும் கிடையாது. அதனால அவனை கட்டாயப்படுத்தி வாய்ப்பு இருந்தால் தான் விரும்பினா கூடியா, இல்லாட்டி உன்னை வாங்குற விதத்தில் வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு விரும்பினா கூட, இல்லைன்னா என்ன செய்வேன், எங்களுக்கு வாங்க தெரியும், அப்படி மீனிங் வந்துருங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விரும்பினா கூடுன்னு கேட்காத, எப்படி கேளு, ஃபல் யஸ்மில் மஸ்அலா, மசாலாவை உறுதிப்பட, கேள்வியை உறுதிப்பட கேள். அல்லாட்ட துவா செய்யுமே என்ன செய்யணும், யாரெல்லாம் கடனை தீர்க்க முடியலை, எனக்கு வழியே இல்லை, நீ தந்து தான் ஆகணும், நீ தான் தரணும், வேறு எங்கே போகிறதுனா, நீ தரவில்லை என்றால் எனக்கு எவனும் தர முடியாது. இந்த மாதிரி கோணத்தில் நம்முடைய துவாக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி இருக்கணுமே தவிர, அப்படி இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. உறுதிப்பட கேட்கலன்னா என்ன செய்யக்கூடாது, அது துவா வேணும். என்கிட்ட விரும்பினா கொண்டு கேட்குறான், விரும்பினா தானே கொடுப்பேன், இது என்னது என்னை கட்டாயப்படுத்துவான் இவன் அப்படின்னு நல்லா எடுத்துக்கொண்டு தரமாட்டானான். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஹதீஸ் புகாரியில் 6338வது ஹதீஸ் போட்டோமா, 38 மட்டும் இல்லை, 6339லையும் இருக்கிறது, 7464லையும் இருக்கிறது, 7477லையும் இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டால், அடக்க ஒடுக்கமாக பணிவாக கேட்கணும், ரகசியமாக கேட்கணும். அல்லாட்ட கேட்குற துவா எப்படி இருக்கணும்னு கேட்டால், நீங்கள் தனியாக அல்லாட்ட ஒன்று கேட்குறீங்களே, இது எதுக்கு மைக்கு போட்டு சத்தம் போட்டுட்டு பேசுகிற? சில பேர் அல்லாட்ட துவா செய்வாங்க, அடுக்கு மொழியில் வந்துக்கிட்டு பேசுவானுவோ. அடுக்கு மொழியில் தப்லீக்கு துவாவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், வார்த்தைகள்லாம் ஒரு அல்லாட்ட கெஞ்சி கேட்குறதுக்கு என்னத்துக்கு அடுக்கு மொழி என்னத்துக்கு? அப்போ அல்லாட்ட கேட்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7வது சூறாவில் 55 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உது ரப்பக்கும், உங்கள் இறைவன்ட்ட நீங்கள் துவா செய்யுங்கள். எப்படி செய்ய வேணும்? தலர்ருஅன், அடக்க ஒடுக்கமாக பணிவாக துவா செய்யுங்கள். அந்த துவா கேட்கும் போதே எப்படி கேட்குறான் நீங்கள் பாருங்கள். அல்லாட்ட கேட்குறானே, நீங்கள் துவா செய்கிற நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பள்ளிவாசல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன செய்வான்னு கேட்டால்,
ஹஜரத்து துவா செய்வார். இவன் பின்னாடி கை வச்சுட்டு இருப்பானா, வச்சுக்கிட்டு என்ன செய்வான்டா முடியுமா தூணில் சாஞ்சிக்கிடுவான். இதுதான் கேட்குறதா? நீ யார்கிட்ட கேட்குற? உன்னை படைத்த இறைவன் முன்னாடி உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற ஒரு பயம் இருந்தால் எப்படி நீ உட்காரு அப்படி உட்காந்துருக்கிறியா? அந்த பயம் முகத்தில் தெரிஞ்சா, அந்த பணிவு முகத்தில் தெரிஞ்சா இப்படிங்கிறான். இப்படிதான் துவா செய்கிறாங்க. இப்போ துவா செய்யும்போது என்ன இருக்கணும்னு கேட்டால், நான் யார்கிட்ட கேட்குறேன் அந்த அல்லாவை பற்றி நினைக்கணும், அவனுடைய வல்லமையை உணரணும், அவனை பற்றி அச்சத்தை உள்ளத்தில் இருத்தணும், அவனுடைய சக்தியை விளங்கணும், அவன் கண்டிப்பாக இதை கேட்பான்னு நினைக்கணும். இதை கேட்டுக்கொண்டு உள்ளத்திலிருந்து எழும் வகையில் நீ கேட்டிருக்கிறியா? அழுது கேட்டிருக்கிறியா? துவா கிடம்பு வேலை ஏதோ கேட்குற மாதிரி இவர் முதலாளி மாதிரி கேட்பார், யாரெல்லாம் அவனுக்கு பிள்ளைய கொடு, இதான கேட்குற முறை. அப்போ உனக்கு இறைவனுக்கு இறைவன்ட்டு நம்ம கேட்குற பிச்சை. துவா என்பது என்னது? ஒரு பிச்சை கேட்குறோம். பிச்சை கேட்கறதுக்கு நான் அவனுடைய வல்லமைக்கு உணர்ந்து உன்னுடைய பணிவை காட்டி தானே கேட்கணும். அதிகமான துவாக்களில் பணிவு கிடையாது, ராகம் தான் இருக்கும். அந்த துவாக்கள் அரபியில் அஜர்த்துமா ஓதுற பார்த்தீங்கன்னா ராகம், அந்த மீனிங் ராகம் போட்டு ஓதுவார். ராகம் போட்டு கேட்டால் தருவானா ஒருத்தன். ஒருத்தன் போய் பிச்சை கேட்க போறீங்கன்னா அது ராகம் எதுக்கு போடுற? அம்மா பசிக்குதுன்னா தருவாங்க. போய் பாட்டு படிச்சிருந்தா அப்படி தருவாங்களா? நீ இறைவன்கிட்ட கேட்கல என்ன வரணும்னு கேட்டால், இது நம்மள்கிட்ட பணிவு இருக்குதா? இறைவன் யார், நான் யார்? அவன் எஜமான், நான் அடிமை. அடிமை எஜமான்ட்ட எப்படி கேட்கணும்? அவன் முன்னாடி நிற்கிறத விளங்கிக்க. நீ அவனை பார்க்காட்டாலும் அவன் உன்னையே பார்க்குறான். அதானே எஹ்சானுக்கு அர்த்தம் தானே. அந்த தாபுதல்லாக கண்ணக்க தராகு, அவனை பார்க்குற மாதிரி அவனை வணங்கணும். நீ பார்க்காவிட்டாலும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது இறைவன்கிட்ட துவா செய்யன்னு உட்காந்துடுறீங்கள, 2 ரக்காத் தொழுதுட்டு துவா செய்ய போகிற. துவா செய்யும்போது அல்லாஹ்ங்கும்போது அந்த அல்லாஹ்வுடைய வல்லமை இல்லை, இறைவனை புகழ்கிற அளவுக்கு நல்லா புகழ். அல்லாஹ் நீ சர்வ சக்தி படைத்தவன், உனக்கு இயலாத எதுவுமே கிடையாது, நீ அவருக்கு அதை செஞ்சாய், இவருக்கு இதை செஞ்சாய், சக்கரை நம்பிக்கை பிள்ளைய கொடுத்தாய், அப்படி இப்படின்னு எவ்வளோ நீ அறிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் செஞ்ச இறைவனே, நீ நினைத்தால் எனக்கு செய்ய முடியும், நீ எனக்கு கூட, நான் யார்கிட்ட போய் கேட்பேன். இந்த மாதிரி நம்ம என்னை கேட்டிருக்கிறோம். சும்மா கொஞ்சம் அல்ல எனக்கு பிள்ளைய கொடு, நல்லா காரணம். இதாக பணிவு. பணிவுண்டா என்னன்னு கேட்டால், யார்கிட்ட கேட்குறியா அவனை உயர்த்தி புகழ்ந்து அவனை பாராட்டி அவன்கிட்ட கெஞ்சி கேட்கணும்லங்க. நம்முடைய துவாக்களில் பெரும்பாலும் கெஞ்சுதலும் கிடையாது. ராகம் போட்டு படித்து அது ஒரு மந்திர சொல்லு மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சு என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அல்லாட்ட கேட்கும் பொழுது தளர்வு இருக்க. தளர்வு என்றால் என்னன்னு கேட்டால், அவனுடைய உயர்வை ஒப்புக்கொள்ளணும், உன்னுடைய பணிவை ஒப்புக்கொள்ளணும். அந்த மாதிரி ஒப்புக்கொண்டு அல்லாவை பாராட்டுற அளவுக்கு பாராட்டி, உன்னுடைய பலவீனத்தை சொல்கிற அளவுக்கு சொல்லி, யாரில் எனக்கு என்ன இயலும், எனக்கு ஒன்றுமே இயலாது, நான் ஒன்றும் நீ செஞ்சால் தான் உண்டு, எனக்கு என்ன பலி இருக்கு, நான் எங்கே போவேன், அந்த மாதிரி நீங்கள் துவா செஞ்சுருக்கீங்களா? என்னைக்கா செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் கேட்குறத ஒழுங்காக கேட்காம நான் கேட்டால் தரலன்னு என்ன வேலைக்காரன்ட்ட கேட்ட மாதிரி என்ன செய்றீங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு கேட்டால், தளர்வு இருக்கணும். உது ரப்பக்கும், உங்களுடைய இறைவன்ட்ட துவா செய்யுங்க. தளர்வு அன், பணிவாக துவா செய்யணும். ஹுஃபியத்தன், ரகசியமாக செய்யணும். அல்லாட்ட கேட்குற துவாக்கள் என்ன செய்யணும், சில மனப்பாடம் பண்ணி ஓதக்கூடிய துவாக்களை சத்தமாக ஒதுக்கிடலாம். இமாம்கள் ஓதுறாங்கல்ல, கற்றுத்தருவதற்காக ஒதுக்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறதா இருந்தால், இதுக்கு எதுக்கு உலகத்துக்கு தெரிகிற மாதிரி நீ ஏன் கேட்கணும்? நீ உனக்குள்ளே கேட்டுக்க. அஜர்த்து மைக்க போட்டுவிட்டு எல்லோரும் ஆமின்னு சொல்கிற அளவுக்கு கேட்குறாங்க. இந்த கூட்டு துவாங்கிறது அதுதான் வேணாங்கிறோம். துவாங்கிற ரகசியமாக கேட்கணும்ப்பா. இதையும் எல்லாருக்கும் சேர்த்து அவர் கேட்குறாரு. அல்லாட்ட ஒவ்வொருத்தனுக்கு ஒரு தனித்தனி தேவைகள் இருக்கும். ஏன் தேவை ஒன்றா இருக்கும், ஓன் தேவை ஒன்றா இருக்கும். அதிகமான பேர் கூட்டு துவா தானே கேட்குறாங்க. கூட்டு துவாண்டாலும் என்ன வாயிறாங்க, ரகசியம்ங்கிற அடிபட்டு போயிடுத. ரகசியமாக தானே கேட்கணும்னு இருக்குது. ரகசியமாக கேட்கணுங்கிறதுல நீ அஜர்த்த சொல்ல, நீ ஆமீன் போட, இதில் எதுங்க ரகசியம் இருக்குது? ரகசியமாக தொழுது முடிச்சோன்னு என்ன செய்யணும், நீனா கேளு, மனசுக்குள்ளே கேளு. எவனுக்கு தெரியும் என்ன கேட்குறேன்னு, எவனுக்கு தெரிய வேணாம், உனக்கும் இறைவனுக்கும் தெரியட்டும். இந்த 2 கண்டிஷனில் நம்ம துவாக்கள் இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம். துவாவில் 99% பேருடைய துவாக்களில் பணிவும் கிடையாது, ரகசியமும் கிடையாது. சும்மா ஏதோ வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான்னு துவா செய்கிறாங்க. ஏதோ நம்ம கேட்குற கேட்டுவோம், இந்த துவா செஞ்சால் கிடைக்கும்னு அஜர்த்து சொல்கிறார்ல, சொல்லி பார்ப்போமே, இதுக்கு பேர துவா? நீ அவனுடைய வல்லமையை வழங்காமல் நீ போய் நீ மந்திர மாதிரி சொன்னா எப்படி எல்லாம் தருவான்? அவனுடைய வல்லமையை விளங்கு, அவனுக்கு தர முடியும்னு நம்பு, உனக்கு வேற எவனை இல்லைன்னு நம்பு, உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கான்னு நம்பு, அப்படி சொல்லு, அப்படி முறையிடு, அப்படி பேச அல்லாட்ட.
அல்லாட்ட எவ்வளவுக்கு பணிவை காட்டி உரையாட முடியும் அப்படி உரையாடி கேட்டிருந்தால், தொடர்ச்சியாக கேட்டிருந்தால், அவசரப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 7:55 வசனங்கள் நிறைய மீறப்படுகிறது. இதன்படி நம்ம துவா செய்வது இல்லை. அப்போ இது மக்கள்கிட்ட விளக்கமாக என்ன செய்யணும்? துவாக்களுக்கு வெயிட் இல்லைன்னு நினைக்கிறான் நிறைய பேர். அது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த விஷயங்கள் தான். ஒன்று ஹராமில் இருப்பான், அதில் விடுபட சொல்லி நீங்கள் போதிக்கணும். ரெண்டாவது அவசரப்படுவான், அவசரப்படாதடா, நினச்சா அல்லாஹ் ஒரு காரியம் செய்ய நினச்சான்னா இன்றைக்கி நினச்சான்னா 10 வருஷம் கழித்து கூட உனக்கு தருவான், தர்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுவான். அப்படி பண்ணி சுற்றி கித்திட்டு அப்படி உனக்கு சேர்ந்துடும். அதனால நீ அவசரப்பட கேட்டுட்டே இரு. 1 வருஷம் வரைக்கும் கேட்டு நடக்காட்டா கூட மறு வருஷமும் கேளு. அதுக்கு ப்ராசஸர் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லாவுடைய அதுக்குரிய வேலைகள் எல்லாம் நினைஞ்சிட்டான். மூசா நபியை கடல் ஒதுக்கி போட்டு ஆரம்பிச்சான்ல ஃபிரௌன் அழிக்கிறதுக்காக வேண்டி. ப்ராசஸர் ஆரம்பமாகிடுச்சு. அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் அவனுடைய அழிவை நோக்கி நெருக்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் நாளைக்கே நடக்காது. ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இந்த ஒட்டக்கடலை வச்சவங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு எல்லாம் தண்டிச்சானோ ப்ராசஸர் ஆரம்பிச்சுட்டான்ல. நான் கேட்டேன்னு என்னை அல்லாஹ் கேட்குறேன் சொல்ல முடியுமா? அப்போ அல்லாஹ் அவன் ப்ராசஸர் பண்ணி வருவதற்கு டைம் எடுத்து பண்ணுவனாகத்தான் இருக்கிறான் அல்லாஹ். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் கேட்குறத கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும், விட்டுறக்கூடாது. அதே மாதிரி உறுதிபட கேட்க வேண்டும். அடுத்து என்னென்னு கேட்டால் பணிவாக கேட்க வேண்டும், ரகசியமாக கேட்க வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. இவ்வளவும் கேட்டுட்டும் கிடைக்கணும். கரெக்டாக நீ கேட்ட உங்ககிட்ட ஹராமானது இல்லை, கரெக்டாக இருக்குது. அழுதுறது கேட்குற, அவசரப்படவும் இல்லை. நீ திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்ட 10 வருஷமாக 5 வருஷமாக நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற, பணிவாக தான் கேட்குற, ரகசியமாக தான் கேட்குற, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படியும் சில நேரத்தில் உனக்கு கிடைக்காம இருக்குமாண்டா இருக்கும் என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறல நீ எடுத்துக்கிறாதே. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மாமின் முஸ்லிமின் எந்த ஒரு முஸ்லீம் துவா செஞ்சாலும் பிதாவத்தின் ஒரு துவாவை செய்கிறான், லைசபிஹா இஸ்முன், அந்த துவாவில் பாவமானது ஒன்றும் இல்லை, மார்க் அனுமதித்த விஷயத்தை கேட்குறான். போலா கத்தியத்து ரஹமின், உறவை முறிக்கிறது மாதிரியான கோரிக்கையும் இல்லை, பாவமான கோரிக்கையும் இல்லை. அப்படி ஒரு கோரிக்கை ஒருவன் கேட்டானேயானால் இல்லா அல்தாஹுல்லாஹு பிஹா எஹ்தா சலாசின், அல்லாஹ் 3இல் 1 அவனுக்கு கொடுப்பான். நீ துவா செய்கிறீல, நீ துவா செய்யும்போது அல்லாஹ் என்ன செய்வான்னா உனக்கு தருவான். நீ கேட்டது தரமாட்டான். நீ 1000 ரூபா வேணும்னு கேட்ப, அவன் உனக்கு 1 லட்ச ரூபா அதை நினச்சிருப்பான், பெருசாக தந்துடுவான். இன்னும் 1000 ரூபா வரல நினைக்கக்கூடாது. நீ வீடு நீ காசை கேட்ப ஒரு பங்களாவே தந்துடுவான் அல்லாஹ். அது ஒன்று நீ கேட்டதை விட இது பெருசு. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் 3 வகையில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். 3 வகை என்னன்னு கேட்டால், இம்மா அன்து அஜ்ஜலஹு தாவத்துஹு, ஒன்று அவனுடைய துவாவையே அப்படி நிறைவேற்றுவான், என்ன கேட்டியோ அதை கொடுத்துருவான். இது ஃபஸ்ட்டு. அது மட்டும்தான் உனக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி உனக்கு தெரியும். ஆனால் ஓ இம்மா எத்தஹிரஹா ஃபில் ஆஹிரத்தி, ரெண்டாவது உனக்கு நீ கேட்குற, ஆனால் இதை தருவதை விட உனக்கு ஆகிரத்தில் உனக்கு மார்க்கு கம்மியாக இருக்கப்பா, மறுமையில் நீ ஜெயிக்க முடியாமல் இருக்கிற இந்த துவா கேட்டதுனால இதை உன்னுடைய மறுமை நன்மைக்கு நான் ஆக்கிக்கிட்டேன்ருவான்லாம். நம்ம கேட்டதையே தருவான், கேட்டதை தரலன்னா என்ன விளைவிக்கணும்னு கேட்டால், நம்ம இதை மறுமையில் நம்ம ஃபெயில் ஆகிற மாதிரி நிலையில் நம்ம இருக்கிறோம், நம்மளோட இபாதத்து மற்ற விஷயங்களில் குறை இருக்குது, அதுக்குனால நம்ம நரகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதை மாத்திருக்கல நீ துவா செய்கிறீல, இந்த இதை ஒரு வணக்கமாக்கி அங்கே மார்க் போட்டு விட்றேன்றான். அதுவும் துவா தான். அப்போ எல்லாம் ஏற்றுக்கிறது தான் செய்யணும். அது உனக்கு தெரியாது. எது மட்டும் தெரியும்? நீ பணக்காரன் ஆகணும்னு கேட்டால் பணக்காரன் ஆகிட்டா தெரியும். நீ பணக்காரன் ஒரு நரகவாசியாக போயிட்டு இருக்காடா. நீ பணக்காரனவருக்கு நீ ஆசைப்படுற, உன்னுடைய போக்கை பார்த்தோம்னா நீ நரகவாசியாக போயிடுவேங்கிற அளவு நிலைமை இருக்கிறது. நான் என்ன பண்ணுறேன், இந்த துவா கேட்டதுக்காக வேண்டி நீ நரகவாசியாக போகிற மார்க் இருக்குல்ல, அந்த மார்க்கு கம்மி பண்ணுறேன். உன்னைய மறுமையில் அதை சேமிப்பாக்குறான்ல. ஒன்று இம்மா அன்து அஜ்ஜலஹு தாவத்துஹு, அவனுடைய துவாவையே அவசரமாக அப்படி கொடுத்து விடுவான் அல்லா. இது ஒரு வகை. ஓ இம்மா எத்தஹிரஹா லஹு ஃபில் ஆஹிரா, அல்லது ஆகிரத்திலே அவனுக்கு அதை சேமிப்பாக ஆக்கி கொள்வான். நீ கேட்குற, இதை கேட்காடா, உனக்கு வேறு விஷயம் மறுமையில் நீ வெற்றி பெற முடியாத நிலைமை ஒன்று இருக்குடா, உனக்கு அதை தரேன்ருவான். நீ கேட்டது ஒன்றா இருக்கேன், அவன் அதை விட தந்துடுவான். அல்லது ஓ இம்மா எஸ்ரிஃபான் ஹூ மின சுய்மிதில்ஹா, அது போன்ற ஒரு தீமையை உனக்கு தடுப்பான். நீ என்ன கேட்குறேன்னு கேட்டால், யாரெல்லாம் எனக்கு பணத்தை கொடுன்னு நீ கேட்குற, அல்ல நீ பணத்தை கொண்டு கேட்குறான். இவனுக்கு பெரிய விஷயம், பெரிய நோய் ஒன்று இருக்குது, அது ஒன்று தெரிய மாட்டேங்குது.
இவனுக்கு உள்ளுக்குள்ளே கேன்சர் கட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது தெரியாமல் காசை கொண்டு கேட்குறான். நம்ம அந்த கேன்சரை இல்லாமல் ஆக்கி விட்டுருவோம். அப்படி நல்லா என்ன செய்வான்னு கேட்டால், நீங்கள் கேட்குறது காசு, உனக்கு தெரியாத ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே உனக்கு இருக்கிறது. என்ன இருக்குது? ஒரு பயங்கரமான உயிர்கொல்லி நோய் ஒன்று உனக்குள்ளே இருக்கிறது. நீ காசு வச்சால் நீ அந்த உயிர்கொல்லி நோயை தான் செத்து போயிடுவேன். அப்போ என்ன இவன் காசை போட்டு கேட்டுட்டு இருக்கிறான், ஆள் நாளைக்கு சாவ போகிற மாதிரி நோயை வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு நல்லா என்ன செய்வான்னு கேட்டால், நீ கேட்காத அந்த துன்பத்தை நீக்கிடுவான். அது உனக்கு தெரியாது. நீ என்ன நினைப்ப, நம்ம கேட்டோம் காசை தரலையம்ப, அடே உனக்கு அந்த நோயை உனக்கு அறியாமல் நீக்கி இருக்கிறான். உனக்கு வர இருக்கிற ஒரு துன்பத்தை நீக்கி இருக்கிறான். அப்போ நமக்கு வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு துன்பம், வெளியிலேருந்து வரக்கூடிய துன்பம், ஒரு ஆக்சிடென்ட் நீ செத்துரு, உதாரணமாக நீ போய்கிட்டு இருக்கிற ஒரு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற, நிற்கும் போது ஒருத்தன் என்ன செய்கிற, ஒரு 10 ரூபா தாங்கன்னு கேட்குற. அவன் 10 ரூபா எடுக்கும்போது பார்க்குறான், பின்னாடி வேகமாக ஒரு கார் உன்னை இடிக்கிற மாதிரி வருது. அவன் என்ன செய்கிறான், 10 ரூபா தரமாக உன்னை இழுத்து தள்ளி விட்டுறான். இப்போ என்ன ஆச்சு, ஆக்சிடென்ட்லேருந்து நீ தப்பிச்சுக்கிட்டேன். அப்போ உனக்கு அவன் ரூபா தரலைங்கிற உனக்கு கோபமாக இருந்தாலும் அவன் இழுத்து தள்ளி விட்டு உன்னை என்ன காப்பாற்றிருக்கலாம், ஆக்சிடென்ட்டில் காப்பாற்றிட்டானே இல்லையா? இந்த மாதிரி உனக்கு ஒரு பெரும் துன்பம் வர்ற மாதிரி இருக்கும், அது உனக்கு தெரியாது. நீ என்ன செய்கிற, எனக்கு யாரெல்லாம் எனக்கு ஒரு கார் வாங்கணும், காரை கொடுன்னு கேட்குற. அல்ல என்ன செய்கிறான், இவன் காரை கேட்குறான், இவன் ஆக்சிடென்ட்டில் சாக போகிற மாதிரி இருக்கிறான், இவன் அதுலேருந்து காப்பாற்றனே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வர இருக்கிற ஒரு துன்பத்தை அல்ல என்ன செஞ்சிருவான், நீக்கிடுவான். இம்மா எசரிஃபா அன்பும் என்ன சூயிமித்தில் சூண்டா துன்பம், அவனுக்கு அது போன்ற ஒரு துன்பத்தை நீக்கி வைத்து விடுவான். அப்போ அல்லாட்ட நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னால், இவ்வளோ கண்டிஷனோடு இருந்தால் கன்ஃபார்மாக ஏற்றுக்குருவான். அல்ல எப்படி ஏற்றுக்குருவான்னு கேட்டால், 3இல் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது, ஆனால் ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. இன்னொரு 2 வகையில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றால் நமக்கு தெரியாது. ஆகிரத்தில் தான் தெரிய வரும். அல்லாஹ் சொல்லித்தருவான், டே உனக்கு என்ன செஞ்சேன் தெரியுமா, எனக்கு இப்படி கேட்டிய, நான் அதுக்கு செஞ்ச வேலை ஏற்பாடு என்ன தெரியுமா, நல்லா காட்டுவான்ல. அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குண்டு. அப்போ நம்முடைய துவாக்கள் 3 வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும். 3 வகை என்னன்னு கேட்டால், கேட்டதே கிடைக்கும், அது ஒரு வகை. இன்னொன்று என்னென்னு கேட்டால், நீ அந்த மறுமையில் உனக்குடைய ஒரு மார்க்கு கம்மியாக போக போகுதுன்னு இருந்தால் அதை மறுமையுடைய நன்மையால் ஆக்கிடுவான். இவன் இதை போட்டு கேட்டுட்ருக்கான், அங்கே ஃபெயிலியாகக்கூடாது, மார்க்லாம் கம்மியாக இருக்குது, இபாதத்துக்கு மாத்திரம் கம்மியாக செய்கிறான், அதனால் இவனுக்கு மறுமையில் வெற்றி பெறணும்ட்டு மறுமைக்கு உரிய சேமிப்பாக அதில் ஆக்கிடுவான். அல்லது என்ன செய்வான்னு கேட்டால், இந்த உலகத்திலே உனக்கு வரக்கூடிய நீங்கள் கேட்டது காசை கேட்குற, அவன் உனக்கு ஒரு நோயை நீக்கிறான், ஒரு துன்பத்தை நீக்கிறான், நீ கேட்டதை செய்யலை, உனக்கு அந்த நோய் இருந்தது உனக்கு தெரியலை, நீக்கணும்னு உனக்கு தெரியலை, நீ என்ன நினைக்கிற, நம்ம துவா ஏற்றுக்கிறலன்னு நினைக்கிற. அதனால் அப்படி கிடையாது. எந்த துவா இந்த 3ல் ஒன்றா இருக்கும். நீங்கள் இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு கேட்டீர்களே ஆனால், உஜீபு தாவத்த தா இதா தான், கேட்பவனுக்கு நான் பதில் தர்றேன்னு கேரண்டி தர்றான்ல 286 வசனத்தில், அந்த கேரண்டி பிரகாரம் கண்டிப்பாக உன்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 3இல் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த கண்டிஷன் படி இருந்தால். அந்த கண்டிஷன் படி இல்லாட்டி கிடையாது. அந்த அவசரப்படுறது, அதே மாதிரி ஹராமில் இருக்கிறது, அது மாதிரி ஏழாம் விஷயங்கள்லாம் பணிவு இல்லாமல் கேட்குறது, அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த கண்டிஷன் படி இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ள. இந்த ஒரு ஹதீஸை மனசில் வச்சுக்கணும். அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யார் எந்த துவாவும் ஏற்றுக்குருவான்னு சொன்னால் நாங்கள் பாட்டுக்கு ஜாஸ்தியாக துவா செய்ய ஆரம்பிச்சிருவோமேங்கிறாரு. சஹாபி கேட்குறாரு, இதன் நுகுசிரும், அப்போ நாங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக செய்வோமே துவா அப்படின்னா, கேட்ட துவாவுலாம் ஏற்றுக்கொள்ளப்படும்னா பெரிய பாக்கியம் தானே. நம்ம பாட்டு கேட்டுகிட்டே இருப்போம், ஏதாச்சும் நடக்கும்ல, 3ல் எது நடந்தாலும் லாபம் தானே, நாங்கள் ஜாஸ்தியாக கேட்போமேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் அக்ஸர், அவனுக்கு என்னப்பா அவன் அதை விட ஜாஸ்தியாக தர்றவன், இப்போ என்ன நீ கேளு, ரொம்ப கேட்டியே, ரொம்ப கேட்டால் எப்படி இப்போ எனக்கு தர முடியும்னு அவன் கேட்க போகிறானா? அல்லாஹ் அக்ஸர், அல்லாஹ் அதை விட அதிகம் உள்ளவன், அதிகமாக தர்றவன், நீ கேட்டுகிட்டே இரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் துவாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இது எல்லாம் 186 வசனத்தினுடைய விளக்கங்கள். அல்லாட்ட தான் கேட்கணும், வேறு யார்ட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறது அதனுடைய விளக்கங்கள் தான். அல்லாட்ட கேட்டால் தருவானாண்டா கண்டிப்பாக தருவான் என்பதும் அதனுடைய விளக்கம்தான். அல்லாஹ்விட்ட கேட்டு நமக்கு தராமல் இருக்கிறானே சில நேரத்தில்ன்னு கேட்டால் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் ஹராமாக இருக்கிறது, அவசரப்படுறது, இந்த மாதிரியான பணிவில்லாமல் இருப்பது, ரகசியம் இல்லாமல் இருப்பது, இது மாதிரியான காரணம். அப்படி ஒழுங்காக இருந்தும் சில துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத மாதிரி உனக்கு தெரிஞ்சால் உனக்குத்தான் அப்படி தெரியுதே தவிர உனக்கு தெரியாத விதத்தில் 2 விதம் இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டிருப்பான்ட்டு நீ நம்பணும். அப்படின்னா ஒரு துவா வீணாக போகாது.
அல்லாஹ் எல்லாத்தையும் ரிப்ளை கொடுக்குறான். ஒன்று கூட ரிப்ளை இல்லாமல் விடுவது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக புரிஞ்சு கொண்டு இதை மக்களுக்கு என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். அடுத்து 186 முடிச்சிட்டோமா? இப்போ 187 180 பக்ராவுடைய 187வது வசனத்தை நம்ம இப்போ எடுத்துக்கொள்கிறோம். அந்த 187வது வசனத்தை வந்து அதில் பல விஷயங்கள் அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஒரு வசனமாக இருந்தாலும் நிறைய சட்டங்களை அந்த ஒரு வசனத்துக்குள்ளே வைத்திருக்கிறதுனால ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொரு கட் பண்ணி நான் நினைஞ்சிருக்கேன், துண்டு துண்டாக்கி காட்டிருக்கிறேன். ஒரே வசனம் தான் இல்லாமல் அது தனித்தனியாக எடுத்து காட்டுறோம். முதலாவது என்னன்னு கேட்டால், உஹில்லலக்கும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது, லைலத்த சியாமி நோன்புடைய இரவில், நோன்புகால இரவில், பகலில் நோன்பு வைக்கிறோம், அதுக்குள்ள ராத்திரி நோன்புடைய இரவில் வந்து உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அர் ரஃபசு இலா நிசாயிக்கும் உங்கள் மனைவிமாரோடு நீங்கள் கூடுவது. ரஃபதுன்னா கூடுவது, இல்லற வாழ்க்கைக்கு ஒரு நாகரிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம கூடுதல்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ளது. அர் ரஃபசு இலா நிசாயிக்கும் உங்கள் மனைவிமாரோடு நீங்கள் கூடுவது, அதாவது உடலுறவில் ஈடுபடுவது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு ஹலால். உஹில்லலக்கும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. எது ஹலாலு? அப்போ நோன்பு காலத்தில் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்று கேட்டால், நம்மளாம் நோன்பு வச்சிட்டோமா? நோன்பு வச்சோம்னா உண்பது பருகுவது மட்டும்தான் பகலில் தடை, ராத்திரியில் வந்து உண்பதற்கும் பருகுவதற்கும் தடை இல்லை. ஆனால் தாம்பத்தியத்தை பொறுத்த வரைக்கும் பகல் இரவு முழுசுமே தடை. ஆரம்பத்தில் நோன்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், ரமலான் நோன்பு வந்துருச்சுன்னு சொன்னால் பகல் நேரத்தில் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, ராத்திரியில் சாப்பிடலாம், குடிக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாமான்னு கேட்டால் பகல்லாம் ஈடுபடக்கூடாது, ராத்திரிலும் ஈடுபடக்கூடாது. குடும்ப வாழ்க்கை 30 நாளைக்கும் 100% தடை. இது துவக்கத்தில் இருந்தது. துவக்கத்தில் இருந்ததுன்னு எப்படி தெரியும்னு கேட்டால், இந்த வசனத்திலே அதை பற்றி எல்லாம் குறிப்பு கொடுக்குறான் நமக்கு. அது எப்படின்னு ரெண்டாவது நான் சொல்கிறேன். அதை தான் எல்லாம் என்ன செய்கிறான்னா இப்போ ஹலாலாக்குறான். ஏற்கனவே உங்களுக்கு வந்து இது ஹலால் இல்லாமல் இருந்துச்சு. ஏற்கனவே எப்படி இருந்துச்சு? பகல்லையும் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது, இரவுலையும் நோம்புங்கிற விஷயம் இரவுல இல்லாட்டா கூட இரவுலையும் நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கை கூடாது என்று துவக்கத்தில் இருந்தது. அந்த ஒரு ஹராமை இப்போ எல்லாம் நீக்கிறான். உஹில்லலக்கும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது, லைலத்த சியாமி நோன்புடைய இரவில் ஹலாலாக்கப்பட்டு விட்டது. அர் ரஃபசு இலா நிசாயிக்கும் உங்கள் மனைவிமாரோடு நீங்கள் கூடுவது உங்களுக்கு ஹலால். அதை சொல்லிட்டு அது இது ஒரு சட்டம். அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொல்கிறான்ல. ஏன்னு கேட்டால், ஹுன்ன லிபாசுல்லக்கும், ஹுன்னண்டா அந்த பெண்கள், லிபாசுல்லக்கும் உங்களுக்கு ஆடை, உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். வான்தும் நீங்கள் லிபாசுல்லகுன்ன அவங்களுக்கு ஆடையாக இருக்கிறீங்க. எதுக்கு இதை கூடுவது அனுமதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தேவை உள்ளவங்களாக இருக்கிறீங்க. அதை வந்து முழுசாவெல்லாம் தடுக்க முடியாது, தடுக்கிறது சரியில்லை. 30 நாளைக்கு தடுன்னு சொன்னால் அது சரியாக வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடையாக இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவைப்படுறவங்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹுன்ன லிபாசுல்லக்கும் அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். வான்தும் லிபாசுல்லகுன்ன நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்கிறதையும் சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இதை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுச்சின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு அலிமல்லாஹு அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான், அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்புசக்கும். தஹ்தானூன்னா மோசடி செய்கிறது, அன்புசக்கும்னா உங்களுக்கே நீங்கள் மோசடி செய்பவர்களாக இருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். குந்தும் வந்துருச்சுல, தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு தான் குந்து காணவுலாம் வரும்னு சொன்னோம்ல. அன்னக்கும் நீங்கள் குந்தும் தஹ்தானூன மோசடி செய்பவர்களாக இருந்தீர்கள், அன்புசக்கும் உங்களுக்கே நீங்கள் மோசடி செய்து கொண்டு இருந்தீர்கள். இப்போ தாப அலைக்கும் அல்லாஹ் உங்களை வந்து மன்னித்து விட்டான். அஃபா அன்கும் அதுக்கும் அதே அர்த்தம் தான், உங்களை அலட்சியப்படுத்தி விட்டான். சொல் ஆன தற்போது பாஷிருஹுன்ன அவங்களோட நீங்கள் இணையுங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வர சொல்கிறான். அப்போ இந்த வசனத்திலாம் விளங்குறது, ஆரம்பத்தில் இது வந்து தடுக்கப்பட்டு இருந்துச்சு. இரவு நேரத்தில், நோன்பு காலத்தில் இரவு நேரத்திலும் மனைவிட்ட கூடக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனால் அதை மீறி இருக்கிறாங்க எல்லாரும்.
அதை கடைப்பிடிக்க முடியாமல் நினைஞ்சிருக்காங்க, மீறி அப்படி தான் நல்லா சொல்கிறான். அலிமல்லாஹு அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அன்னக்கும் குந்தும் தக்தானூன் அன்புசக்கும், உங்களுக்கு நீங்கள் மோசடி செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தடை செய்திருந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்க, குற்றம் செஞ்சு கொண்டிருந்தீர்கள். நோன்பு காலத்தில் என்ன செய்ய அல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறான். ராத்திரியில் மனைவி கடை ஒன்றா இருக்கும்போது அதை கட்டுப்படுத்த முடியதில்லை, நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சு கொண்டிருந்தீர்கள். அப்போ ஃபதாபா அல்லாஹ் இப்போ மன்னிச்சிட்டான், நீங்கள் செஞ்சது எனக்கு தெரியும், மன்னிச்சிட்டேன். ஃபல் ஆன பாஷிரு ஹுன்ன, இப்போது அவர்களோடு நீங்கள் இணையுங்கள், உடலுறவு கொள்ளுங்கள், கூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு இப்போ தான் அனுமதிக்கிறேங்கிறான். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், துவக்கத்தில் இந்த அனுமதி இல்லை. இன்னொன்று என்ன வழங்குதுன்னு கேட்டால், இந்த தடையை மீறினார்கள் நிறைய பேர். இந்த தடையை கடைப்பிடிக்க முடியலை, சாப்பிடாம ஏறி குடிக்காமல் ஏறின்னா கட்டுப்பாடாக இருந்துட்டாங்க. தாம்பத்தியத்தில் ஈடுபடாதுன்னு சொன்னால் அதில் அவங்களால இருக்க முடியலை, எல்லாருமே தோற்று போயிட்டாங்க. எல்லாருமே இல்லாட்டாலும் கொஞ்சம் பேராக தோற்று போயிருப்பாங்க. அது திருப்பி எல்லாம் சொல்கிறான், அலிமல்லாஹு அல்லாஹ் அறிந்து விட்டான், அன்னக்கும் குந்தும் தகுத்தானுன்னு அன்புசக்கும், நீங்கள் உங்களுக்கே மோசடி செய்பவர்களாக இருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து விட்டான். ஃபதாப அலைக்கும், உங்கள் மீது மன்னித்து விட்டான். வஃபா அன்கும், ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான், உங்களை அலட்சியப்படுத்தி விட்டான். எனவே ஃபல் ஆன, இப்போது, ஆன் என்றால் இப்போது, ஃபல் ஆனண்டா இப்போது, பாஷிரு ஹுன்ன, அவங்களோடு சேருங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள். அப்போ இரவு நேரத்தில் தாம்பத்தியம் கூடாது என்கிற தடை நீக்கப்படுகிறது அப்படிங்கிறது இதில் வருகிறது. அப்போ இது 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 ஒரு இது இந்த இது வரைக்கும் உள்ளதுடைய சட்டம் இதுதான். இதில் கூடுதலாக அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்தடுத்த பாடங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.